நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என்ன சொல்லுங்க? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஏறக்குறைய 56 ஆண்டுகளாக நான் பாஸ்டராக இருக்கிறேன். நல்ல மனைவி அமையணும், நல்ல கணவன் அமையணும், எல்லாவற்றுக்குமே நல்ல பாஸ்டர் அமையணும், நல்ல பாஸ்டர் அம்மா அமையணும். புரியவே இல்லை. நல்ல பாஸ்டர் அமைகிறது ரொம்ப கஷ்டம். நேற்று சகோதரிட்ட பேசினேன். பாஸ்டர், வழி இல்லாமல் சபைக்கு நான் போகிறேன்னாங்க. என்னங்க, வேறு வழி இல்லாமல் சபைக்கு போகிறேன். ஏன் போகிறீங்கன்னு கேட்டேன். ஒரு வழி இல்லை, நீங்கள் தான் அப்படி தானே, எல்லோரும் அப்படி தானே, எல்லோரும் அப்படி தான் போகிறோம். அப்படி யாரும் இங்கே வரல? சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், இந்த செய்தி நாளை காலையில் பெனியல் டிவியில் ஒளிபரப்பாகும். யார் வீட்டில் பெனியல் டிவி இருந்துச்சுன்னா ஜாய் டிவிலையும் பெனியல் டிவிலையும் நாளை காலை 8 மணிக்கு இது ஒளிபரப்பாகும், பாருங்கள். ரைட், ரொம்ப சந்தோஷம் உங்களோடு இருப்பது. இந்த ஐயாவை ரொம்ப நாள் எனக்கு தெரியும், ஆனால் அதிகமான பழக்கம் இல்லை, கூட்டங்களில் பார்த்துருக்குறேன். இருக்க எல்லா போதர்களுக்கு ரொம்ப நன்றி. சிலர் பார்த்த முகங்கள், சிலர் பார்க்காத முகங்கள், இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். இன்றைக்கு எங்கள் சபையும் இன்றைக்கு அது ஆண்டு விழா. அதை காலையில் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப நாளை நான் பெங்களூர் போகிறேன். தொடர்ந்து 4 நாள் கூட்டம். ஐயா சொன்னது போல் நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். 20வது வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயான்னு சொல்கிறவரோட 16 ஆண்டுகள் அவருக்கு உதவியாளராக இருந்தேன். மாரநாதா வேதாம் பள்ளியிலே 16 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினேன். தொடர்ந்து 85ஆம் ஆண்டு திறந்த வாசல் என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்தார். இன்றைக்கி ஒரு நேரக்குரிய ஒரு 80க்கு மேற்பட்ட சபைகளை தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலும் கேரளாவிலையும் ஆண்டவர் சபைகளை நடத்த இடம் வாங்கி சபை கட்டி ஆண்டவர் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து அது மாத்திரமல்ல, தாய் தகப்பன் இல்லாத ஒரு 2000 பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏறக்குறைய ஒரு 60க்கு மேற்பட்ட தமிழ் புத்தகங்கள் எழுதவும், இந்த யூடியூப்பில் 12,000க்கு மேற்பட்ட செய்திகளை பதிவேற்றம் பண்ணவும் ஆண்டவர் உதவி செய்தார். இருக்கிற ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், பல தலைப்புகளிலே குடும்பங்களுக்காக, பெண்களுக்காக, சகோதரிகளுக்காக, ஊழியர்களுக்காக, திருமணத்திற்காக, அடக்க ஆராதனைக்காக, புதுமனை புகுவிழாவுக்காக, இப்படி சிலுவை பற்றி மட்டும் ஒரு 100 செய்திகளை பேசியிருக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 80 செய்திகளை பேசியிருக்கிறேன். சங்கீதத்திற்கு 150 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். யூடியூப்பில் கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஊழியன் மரித்தாலும் ஊழியங்கள் மரிப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்கள். அது இந்த ஐயாவுக்கு அது நல்லா பொருந்தும். சொல்லுங்கள், ஊழியன் மரிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மரிக்காது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, God bury the worker but he carry the work. ஊழியனை அடக்கம் பண்ணுகிறார், ஊழியத்தை அல்ல. எல்லாம் கரங்களை உயர்த்தி. 29 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஜெபிக்கிற தாய் தகப்பனுக்கு எவனுக்கு இருக்கிறான் அவன் பாக்கியவான். அம்பானியை விட இவர் பாக்கியவான். ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறான் அவன் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை பெற்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லணும். ஜெபிக்கிற அம்மா அப்பா பெற்றவர்கள்லாம், தமிழ் புரியுதா? ஜெபிக்கிற தாய் தகப்பனை பெற்றவர்கள் அம்பானியை விட, அதானியை விட பாக்கியவான்கள். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆனால் என் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுமே ஒன்று MBA MPhil ஒரு ஊழியனுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னொருத்தர் MCom CA அது ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்னொன்று MABL அதையும் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒரு சந்ததி அவருக்கு ஊழியம் செய்யும், அது ஆண்டவரின் சந்ததி என்று தலைமுறையாய் சொல்லப்படும். இங்கே எத்தனை ஊழியக்கார பிள்ளைகள் பாஸ்டராக இருக்கிறாங்க எனக்கு தெரியல. வக்கீல் பையன் வக்கீலாக வரான், டாக்டர் பையன் டாக்டராக வரான்,
இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் வரான், ஆனால் பாஸ்டர் பையன் பாஸ்டர் வர மாட்டேன்றான். இவர் ரொம்ப பாக்கியவான். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பதை விட ஆண்டவரின் ஊழியனாக இருப்பது ஆசீர்வாதம். உலகத்துக்கு ஊழியம் பண்ணால் பேக்கெட் நிரம்பும், ஏசுனாருக்கு ஊழியம் பண்ணால் மனசு நிரம்பும். ஆமேனா? இருக்கிற ஆண்கள் எல்லாம், ஐயா உலகத்துக்கு ஊழியம் பண்ணால் பேக்கெட் நிரம்பும், ஐயா ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணால் மனசு நிரம்பும், ரெண்டுமே நிரம்பும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே நிரம்பி இருக்குது இவங்களுக்கு எல்லாமே. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எம்பி மாதிரி இருக்கிறார். பார்த்தா ஒரு பாராளுமன்ற எம்பி மாதிரியே இருக்கிறார். எனக்கு ஒன்றுமே இந்த சபையை பற்றி எந்த பின்னணியும் எனக்கு தெரியாது. இல்லை நான் கூட ஒயிட்டில் வந்திருப்பேன். சரி, இப்படியே பரவாயில்லை. ரொம்ப சந்தோஷம். உங்கள் பாடல்கள் சூப்பர் தம்பி, ரொம்ப சூப்பர்மா. எந்த சபைக்கு போகிறீங்க? ரொம்ப பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். இவர் பாக்கியவான். கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க, புரியுதா? ஆமாம், உலகத்தில் வாசித்தா பேக்கெட் நிரம்பும், ஏசுனாருக்கு வாசித்தா மனசு நிரம்பும். ஆமீன். இங்கே இருக்க எல்லாமே உங்கள் ஆட்கள் தானே? அந்த தெரியுது, அப்படியே சாயல் தெரியுது. சூப்பரியா. அதாவது ஆரம்பம் முக்கியம் அல்ல, நம்முடைய முடிவு முக்கியம். ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, many have good beginnings but few have good endings. சொல்லுங்கள், எங்கள் ஆரம்பம் முக்கியம் அல்ல, எங்களுக்கு முடிவு தான் முக்கியம். அம்மா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அம்மாவுக்கு திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஊழியன் மரித்தாலும் ஊழியங்கள் மரிப்பதில்லை. அம்மா தமிழ் புரியுதாம்மா? ஊழியன் மரிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மரிப்பாது. ஆண்டவர் ஊழியன் அடக்கம் பண்ணினார், ஊழியத்தை அல்ல. 29 வருஷத்துக்கு முன்னாலே உங்கள் ஐயா அடக்கம் பண்ணார், ஆனால் ஊழியத்தை நடத்துகிறார். அம்பானிக்கு பிள்ளையாக இருப்பதை விட ஆண்டவரின் ஊழியக்காரனாக இருப்பது ஆசீர்வாதம். ஆமீன். இந்த உலகத்திலே கஷ்டமான வேலை பாஸ்டர் வேலை தான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். என்னையா? நைஸ் ஜாப் பட், இவங்கெல்லாம் பார்க்க தான் சக்கரவர்த்தி, ஆனால் இவங்கெல்லாம் மெழுகுவர்த்தி. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அதை நீங்கள் முறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும். அதில் பாஸ்டராக முறைச்சி பார்த்தா சத்தியமாக போயிடும். புரியல? அநேக பாஸ்டருக்கு நல்ல மனைவி அமையல. நல்ல மனைவி எவனுக்கு இருக்கிறானோ அவன் தான் சூப்பர் பாஸ்டர். உண்மையாக போய் ஐயா சிரிக்கிறத பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு அடக்காரனை போயிருந்தேன். அந்த ஐயாவுக்கு 83 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 78 வயசு இருக்கும். அவர் சொன்னார், என் மனைவி இறந்தது எனக்கு துக்கம்தான், அதோட பெரிய துக்கம் என்னன்னா, என்னோடு கூட 55 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, ஒரு நாள் கூட என் பிரசங்கத்தை பாராட்டம் போயிட்டாங்க, அதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. இந்த பாஸ்டர்மா எப்படின்னு தெரியல. அப்பப்போ அது என்ன அப்பப்பன்னு புரியலையே. மூடு வந்தால் பாராட்டுவாங்களோ? எல்லாம் சொல்கிறேன், உலகத்திலேயே உங்கள் பாஸ்டர் தான் சிறந்த பாஸ்டர். நம்புறீங்களா? வேறு எங்கேயும் போகாதீங்க. அந்த பிள்ளை ஒரு சாட்சி சொல்லிச்சு, நீ அங்கே இரு. எங்கே இரு? தேவன் எங்கே வைத்தாரோ அங்கே இருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம், பிரசங்கம் அல்ல, 12:28. 1 கொரிந்தியர் 12:28. ஸ்க்ரீனில் போடுவீங்களா? வசனம் போடுவீங்களா? தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இல்ல படிங்க. 1 கொரிந்தியர் 12:18 படிங்க. 12:18. தேவன் தமது சித்தத்தின்படி, எல்லாம் இந்த வார்த்தை சொல்லுங்க, பைபிளை கேளுங்க. தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்னை இந்த சபையிலே வைத்தார். இந்த வார்த்தை இருக்குதுங்களா? தேவன் வைத்தார். என்ன சொல்லுங்க, ஸ்கிரீனில் பாருங்க. தேவன் வைத்தார் அவருடைய சித்தத்தின்படி. தடிக்க விழுந்த சென்னையில் சபை இருக்குது. என்னங்க, சாப்பாடு போடுறாங்க, ஃப்ரீ பிக்கப் ஃப்ரீ ட்ராப் எல்லாம் கொடுக்குறாங்க பக்கத்துலேயே. புரிய மாட்டேங்குதுல்ல? என்னங்க, ஃப்ரீ பிக்கப் ஃப்ரீ ட்ராப், சாப்பாடு சுட சுட. ஆனால் அதை நான் விட்டு நீங்கள் வந்துருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி சபைலாம் ஒன்று ஊரை மையமாய் கொண்டது, ஜாதியை மையமாய் கொண்டது, அல்லாவிட்ட இனத்தை மையமாய் கொண்டது. புரியவே இல்லை. நீங்கள் சபைகள்லாம் எப்படி? ஐயா கோச்சிக்கு போகிறாரு வேறு. அண்ணாச்சி நம்ம ஊர், அதனால் அங்கே போகிறாங்க. இங்கே இருக்கிற யாருமே, ஒரு வேளை நீங்கள் தெலுங்கா இருக்கலாம் பரவாயில்லை, அதையெல்லாம் கடந்து தான் சபை. இந்த வசனம் படித்து பாருங்கள். தேவன் என்னை அவருடைய சித்தத்தின்படி வைத்தார். கரங்களை வச்சு சொல்லுங்கள், தேவன் என்னை வைத்தார். இந்த சபைக்குள்ள யார் கொண்டு வந்தது? எதன்படி? அப்போ உங்களை எடுக்கணும்னு அவர் தான் எடுக்கணும்.
இன்றைக்கி மைக் தரலன்னு சொல்லி நிறைய பேர் சபை விட்டு போயிட்டாங்க. மைக் கொடுத்தா மைக் டேசன் ஆயிடுறார். புரியவே மாட்டாது. மைக் கொடுத்தா என்ன ஆயிடுறாரு அவர்? நீங்கள் எப்படி தம்பி சொல்லுங்கள்? மைக் தந்தாலும் மைக் தராவிட்டாலும், பாட வைத்தாலும் பாட வைக்காவிட்டாலும், வால்யூம் குறைச்சி வைத்தாலும் வால்யூம் அதிகமாக வைத்தாலும் சாகும் வரை சபையில் இருப்பேன். ஏன் கேட்டேன். தேவன் சத்தமாக சொல்லுங்க. பொண்ணுக்காக வரல. இன்னைக்கு சர்ச்செலாம், இன்னைக்கு சர்ச்சு தெரியுமா, இன்னைக்கு சபையெல்லாம் ஒன்று பேஸ்ட் ஆன் கலர், பேஸ்ட் ஆன் கேஷ், பேஸ்ட் ஆன் காஸ்ட். இன்றைக்கி எல்லா சபையிலுமே காஸ்ட்டு மையமாய் கொண்டது. காஸ்ட்டும் ஜாதி. ரெண்டாவது அதாவது கேஷை மையமாய் கொண்டது. கிரைஸ்டை மையமாய் கொண்ட சபைகள் ரொம்ப குறைவு. சொல்லுங்கள், எங்கள் சபை கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, இனமே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பாரத விலாசம் இருக்குது. எங்கள் வீட்டில் நான் தமிழ், என் மனைவி கேரளா, என் சகோதரி தமிழ், என் சகோதரியின் கணவர் ஆந்திரா. அவருக்கு தான் ஒரு அட்ரஸ் வாங்கினார். ஒன்று ஒரு ஊர் இருக்குது, ஒன்று ஒரு ஜாதி இருக்குது. ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? 3 மருமகனுமே 3 ஜாதி. இன்றைக்கி என்ன தான் அந்நிய பாஷை பேசினாலும் கடைசியில் தானே கேட்குறோம். என்ன கேட்குறோம்? தம்பி தம்பி என்ன ஜாதி? அப்படி சுற்றி வளைச்சி கேட்பாங்க. இவங்கெல்லாம் அந்நிய பாஷை வேறு பேசுகிறாங்க. புரியவே இல்லை. சொல்லுங்கள், வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. சொல்லுங்கள், வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் than the word. வார்த்தைகள் ஒரு நாள், வார்த்தையை விட வாழ்க்கை தான் பேசும். இன்னைக்கு யாருக்கு பைபிள் தெரியாது? எல்லாருக்கும் பைபிள் தெரியுது. வைகோக்கு பைபிள் தெரியுது. புரியுதா? இன்னைக்கு இருக்க எல்லா அரசியல்வாதிக்கும் பைபிள் தெரியுது. ஆனால் பைபிள் தெரியுது முக்கியம் அல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். இப்படி சொல்லுகிறேன், வேதத்தை அறிவதை விட வேதத்தின் ஆண்டவரை அறிவது ஆசீர்வாதம். சொல்லுங்க, வேதத்தை அறிவதை விட வேதத்தின் ஆண்டவரை அறிவது ஆசீர்வாதம். லூசிஃபர் கூட பைபிள் தெரியும். என்ன பார்க்குறீங்க? லூசிஃபர் கூட. சொல்லுங்க, மரியாளுக்கு மார்த்தாளுக்கு வேதம் தெரியும், மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். புரியல இல்லை? மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் உயிரோடு நீர் அதாவது உயிர்த்தெழும்போது இவனும் உயிர்த்தெழுவான். அப்போ அவளுக்கு என்ன தெரியுது? பைபிள் தெரியுது. ஆனால் யார் தெரியல? சத்தமாக சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவரை தெரியுமா, பைபிள் தெரியுமான்னு கேளுங்க. புரியவே மாட்டேங்குது. பைபிள் நல்லது. வேதத்தை விட வேதத்தின் ஆண்டவரை அறிவது ஆசீர்வாதம். புரியவே இல்லை. லூசிஃபர் கூட பைபிள் தெரியும், ஆனால் என்ன இல்லை? என்னங்க ஒரு டிஎல் முடி சொன்னார், இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே பரிசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ளே லூசிஃபர்கள். புரியவே இல்லை. ஆலயத்தில் இந்த பூனையும் பால் குடிக்குமானே, இது லிட்டராக குடிக்குது. ஆலயத்திலே பரிசுத்தவான், வீதியிலே தூதர்கள், ஒயிட் அண்ட் ஒயிட் தான். புரியவே மாட்டேதில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே போன லூசிஃபர், வாடா போடா. யார? புருஷனி. அவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா அனுபவம் பேசுகிறது. ஒரு நாள் கேட்டு அந்த ஐயா சொன்னார், ஐயா என்னை வாடா போடான்னு சொல்லுதியா, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னாரு. நான் கேட்டேன் அந்த அம்மா கிட்ட, ஏங்க வாடா போடான்னு பேசுகிறீங்க? நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன்யா, பிள்ளைகள் அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு எனக்கு. என்னடி பார்க்குறீங்க? அநியாயமாக இல்லை? என் மகள் லாயராக இருக்கிறா, டெய்லி மை லார்டுன்ற. அங்கே ஒரு நாள் கூட என்ன மை லார்டுன்னு சொன்னதே இல்லை. ஃபோன் பண்ணால் சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறா என்ன. அங்கே அவர் லாடாக தெரிகிறாரு, நான் இங்கே வேலைக்காரனாக தெரிகிறேன். புரியவே இல்லைல்ல? என்னடி பார்க்குறீங்க? சரி, இதெல்லாம் சிரிப்பாக இருக்கும். இந்த நாளில் சபை என்றால் என்ன, சபையின் மேன்மை என்ன என்பதை ரொம்ப சுருக்கமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, ஆண்டவர் சொன்னார், என் சபை நான் கட்டுவேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் தரையில் கை வைங்க. என் சபை, தரையில் கை சொல்லுங்க. என் சபை, தலையில் இல்லை தரையில். என் சபை நான் கட்டுவேன். அது ஆங்கிலத்தில் வேற மாதிரி போட்டிருக்குது. ஐ வில் பில்ட் மை சர்ச் அட் எனி காஸ்ட். அதாவது எந்த கிரையும் செலுத்தியும் சபை கட்டுவேன். சொல்லுங்க, என் சபை நான் கட்டுவேன். இந்த பூமியில் ஆண்டவர் எதையுமே என்னுடையன்னு சொல்லவே இல்லை. இரவல் கருவில் பிறந்தார், இரவல் கடலில் அடக்கம் பண்ணப்பட்டார்.
கரு இரவல், கல்லறை இரவல், படகு இரவல், எல்லாமே இரவல். ஆனால் சொந்தம் என்று சொன்ன ஒன்றே ஒன்று சபைதான். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், born in a borrowed womb and buried in borrowed tomb. புரியாவிட்டால் பரவாயில்லை. born in a borrowed womb, buried in borrowed tomb. இரவல் கருவில் பிறந்தார், இரவல் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். கரு இரவல், கல்லறை இரவல், படகு இரவல், சிலுவை கூட இரவல் தான். அது அவருக்காக செய்யப்பட்ட சிலுவை அல்ல, பரபாசுக்காக செய்யப்பட்ட சிலுவை. எல்லாமே இரவல். ஆனால் சொந்தம் என்று சொன்ன ஒன்னே ஒன்று என் சபை. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உங்க ஐயாட்ட சொல்லுங்க, என் சபை உங்களோடு சேர்ந்து நானும் கட்டுவேன். ஆமேன். இந்த இங்கிலீஷில் சர்ச் என்ற வார்த்தை அங்கே போட்டிருக்குதா? சர்ச் இருக்குதா? அதில் ப்ரேயர் வசனம் போட்டிருக்காருல்ல, சர்ச். அதில் சொல்லுங்க, 6 எழுத்து, CHURCH. நம்ம டைப் பண்ணுவீங்களா? CHURCH, 6 எழுத்து. இதில் மைய எழுத்து தெரியுமா? மிடில் லெட்டர்ஸ். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. அதை எடுத்துருங்க. இப்போ உச்சரிங்க. சேச்சா, நீங்களாம் ஒரு ஆளா? தமிழ் புரியுதா? கைப்பிடி சொல்லுங்க, யூ ஆர் த சர்ச். சத்தமாக சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. அந்த சிஸ்டர் சொல்லுங்க, யூ ஆர் த சர்ச். யூ என்பது ஒருமை, ஆர் என்பது பன்மை. நீங்களும் நாங்களும் சேர்ந்ததான் சபை. பாஸ்டரமா சபை இல்லை. டென்ஷன் ஆகிட போகிறாங்க. வெயிட் சொல்லுங்க, யூ ஆர் த சர்ச். அந்த யூஆர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன இல்லை? மொழி இல்லை, அர்த்தம் இல்லை, உச்சரிப்பு இல்லை. இப்போ சொல்லி பாருங்க, இந்த சின்ன பிள்ளை விழுந்துட்டோம்னா ஒரு சத்தம் வரும், அச்சச்சோன்னு. புரியல? சொல்லுங்க, சபைக்கு வரலன்னா சே சே. சத்தமாக சொல்லுங்க, சபைக்கு வரலன்னா சே சே. நீங்களாம் ஒரு ஆளா? நீங்களாம் ஒரு ஜென்மமா? இந்த ஆண்டிலே 3 மாதம் முடிச்சு இல்லையா? 12 வாரங்கள், 13 வாரங்களுக்கு மேலாக இந்த 3 மாதம் ஒழுங்காக சபைக்கு வந்தவன் சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. 3 மாதங்கள் ஒழுங்கான சபைக்கு வந்தேன். நில்லுங்களேன், நில்லுங்கன்னு பொய் சொல்லக்கூடாது. 3 மாதங்களும் ஒழுங்காக 13 வாரங்களும் சபைக்கு ஒழுங்காக வந்தேன். முதல் பாட்டுக்கே வந்தேன். நில்லுங்க, 12 வாரம் வந்து நில்லுங்கன்னு சொன்னேன். பாஸ்டர்மாவை தவிர 12 வாரம் வந்தவங்களாம் நில்லுங்கன்னு. பிரதர், தமிழ் புரியலையா ஆண்களுக்கெல்லாம்? 12 வாரம் வந்தவங்கெல்லாம் நில்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, ஐயா நீங்களாம் எப்படியா? கலெக்டரா? இல்லை கலெக்டரா நீங்களான்னு கேட்டேன். ஐஏஎஸ்ஸா இல்லை ஐபிஎஸ்ஸா? தம்பி ரொம்ப சூப்பர்மா. கல்யாணம் ஆயிடுச்சா? கவனிங்க, ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன தியாகங்களுக்கும் பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, சின்ன உழைப்பு பெரிய ஆசீர்வாதம். சத்தமா, சின்ன பிரயாசம். சொல்லுங்க, சின்ன பிரயாசம் பெரிய ஆசீர்வாதம். வேற ஒன்றும் இல்லை. இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா? நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரியல? நல்ல நோக்கங்களுக்கு பாருங்க, சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வீடு அமைதி பூங்காவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மிருக சாட்சி சாலை மாதிரி ஆகிட்டு இருக்கும் அந்த வீடு. அடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? நீ சபைக்கு நீ போக வேண்டாம். சொல்லுங்க, என்ன வந்தாலும் எது வந்தாலும் வருகிற 8 மாதங்களிலே ஒழுங்காக சபைக்கு வருவேன். முதல் பாட்டுக்கே வருவேன். சின்ன கேள்வி கேட்குறேன் மாமா, இப்போது இவங்களெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இவங்களெல்லாம் ஜாடிக்கு ஏற்ற மூடி அமையலை. புரியல? இல்லை, ஜாடிக்கு ஏற்ற மூடி இவங்களுக்கெல்லாம் அமையலை. இந்த அம்மா இந்த அம்மா ஆவியாக இருக்கும், அந்த ஆள் உலகமாக இருப்பார். புரியவே மாட்டேங்குது. அந்த ஆள்
தடைகளை தாண்டி வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தது வந்தேன், அது ஆசீர்வாதம் இல்லை. வாய்ப்பே இல்லை வந்தேன், அது ஆசீர்வாதம். இல்லை, சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். நீங்களாம் கீழே உட்காந்துக்கணும். தேவனே, வாயை திறந்து எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. நான் கலெக்டர் ஊதியமாக பண்ணுறேன். நான் 56 ஆண்டுகளாக சபைக்கு போகிறேன். என்ன பார்க்குறீங்களா? 56 ஆண்டு சபைக்கு போகிறேன். 1-2 ஆறனை தவிர நான் சபையை விட்டதே இல்லை. அதுக்கு சாட்சி ஃபின்னி ஜோசப், பாஸ்டர் ஹென்றி ஜோசப். 16 வருஷமாக 56 வருஷமாக போகிறேன். ஐ நெவர் மிஸ் த சர்ச். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். சொல்லுங்கள், எல்லாம் முக்கியம், முக்கியங்களே சபை முக்கியம். ஆமேன். உட்காருங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த யூஆர் எங்கே இருக்கணும்? யூஆர் எங்கே இருக்கணும்? யூஆர் எங்கே இருந்தால் மதிப்பு? யார் பக்கத்தில் இருக்கணும்? இங்கேயும் கிறிஸ்து, அங்கேயும் கிறிஸ்து, நடுவிலே நான். இங்கேயும் கிரைஸ்ட் சிஹெச், அங்கேயும் கிரைஸ்ட். சொல்லுங்க, சபைக்குள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கம்மா, பாதுகாப்பாக இருப்பீங்க. பிபி வராது, கொலஸ்ட்ரால் வராது, கொரோனா கூட வராது. எங்கே இருக்கணும்? எங்கே? இந்த யூஆர் எங்கே இருக்குது? நடுவில். உங்கள் பக்கத்தில் யார் இருக்கிறா? கிறிஸ்து. இந்த பக்கத்தில் ஆமீன். இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு ஒரு இல்லையே. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவீங்களா? வேகமாக 87ஆம் சங்கீதம். சபை என்றால் என்ன? சபையின் ஆசீர்வாதங்கள் என்ன? வேகமாக சொல்ல விரும்புகிறேன், ஊழியர்களுக்கு பயன்படும். நம்பர் 1, சர்ச் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஃபேமிலி. சொல்லுங்க, சபை என்பது என் வாழ்வின் அஸ்திபாரம். சத்தமாக சொல்லுங்க. சபை என்பது வாழ்வின் அஸ்திபாரம். என்ன கவனிங்க. எதை நீங்கள் ரொம்ப, அதாவது எதை நீங்கள் முக்கியப்படுத்துகிறீங்களோ அதான் நீங்கள். தமிழ் புரியுது எல்லாருக்கும்? சொல்லுங்கள், எதை முக்கியப்படுத்துகிறேனோ அதுதான் நான். இன்னொரு முறை சொல்லுங்கள். எதை முக்கியப்படுத்துறீங்க? உலகம், உலகத்தின் காரியங்கள், சாப்பாடு, சமையல், அது தேவை. அது தேவை, இது அவசியம். சொல்லுங்க, எல்லாம் முக்கியம். என்ன பாருங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் முக்கியம் சபைதான். அந்த வசனத்தை படிங்க. 87:1 ஃபர்ஸ்ட் வேர்ட். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து, சபை தான் எனக்கு அஸ்திபாரம். இல்லை, ஆண்கள்லாம் சொல்லுங்கய்யா, ஆண்கள்லாம் சொல்லுங்க, சபை எனக்கு அஸ்திபாரம். அஸ்திபாரம் சரியில்லைன்னா வாழ்க்கை எனக்கு தெரியுமா? என் குடும்பம் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை. அம்மா சொன்னா பார்த்தீங்களா, 73 வயசு, அவங்க அஸ்திபாரம் சபையாக இருப்பதுனால அவர் இன்னைக்கும் சுகமாக இருக்கிறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வியாதி வந்தது. ஒருத்தன் எனக்கு பார்த்து கேட்டான், வாதன் கூடாத்து அணுகாதுன்னு சொன்னீங்களே, உனக்கு ஏன் வியாதி வருதுன்னு. நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தால் வாரிக்கொண்டு போகும், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். புரியலையா? இவங்களுக்கு வியாதியா இல்லையா? என்னங்க, வியாதி எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். பார்த்து தெரியுதா? ரைட், 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் ஐயா சொன்னார், ஒவ்வொரு மாதங்களும் பல லட்சங்கள் பிரயாணம் பண்ணுகிறேன். புரியுதா உங்களுக்கு? சொல்லலாம் வேண்டாம் அதெல்லாம். அடுத்து வர எங்கெல்லாம் போகிறேன்? யூகே, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், போர்ச்சுகல், அயர்லாந்து, தொடர்ந்து பிரயாணங்கள். ஒன்று தெரியும், நம்முடைய ஜீவன் அவர் கையில் இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய ஜீவன். சொல்லுங்கள், சபை தான் எனக்கு அஸ்திபாரம். உங்கள் அஸ்திபாரம் யார்? உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் பிள்ளைங்க. கவனிங்க, அதெல்லாம் அசையும், இது அசையாது. ஆமீன் சொல்லுங்க. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. என் அஸ்திபாரம் யாருங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க, அஸ்திபாரம் சபைதான். சத்தமாக சொல்லுங்க, என் அஸ்திபாரம் சபைதான். புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் வந்தாலும் சபைதான் எனக்கு அஸ்திபாரம். சொல்லுங்க, சபை தான் எனக்கு அஸ்திபாரம். இவர் தான் எனக்கு அப்பா அம்மா. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன்றீங்களா? உங்கள் அஸ்திபாரம் எது? நீங்கள் சொல்லக்கூடாது, மனசாட்சி சொல்லணும்.
உங்கள் மனசாட்சி சொல்லணும். சபை ரெண்டாவது சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது வார்த்தை டிவைன் பிளேஸ். தோஸ் ஹூ நோஸ் இங்கிலீஷ், டிவைன் பிளேஸ். சபை தான் தெய்வீகமான இடம். அடுத்து ஒரு சொல் படிக்க விரும்புகிறேன். 2ஆம் வசனம் படிங்க எல்லாரும். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. இது இந்த இடம், சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான இடம். எதை விட யாக்கோபின் வாசஸ்தலங்கள். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இந்த கோடை விடுமுறை நாளில் பொதுவாக மக்கள் எங்கே போகிறாங்க? என்னங்கம்மா? சிம்லா, ஊட்டி, கொடைக்கானல். அங்கே போகிறதுக்கு பணம் வேணும். ஆனால் வாசலுக்கு வர பணமே தேவையில்லை. தேவன் எதில் பிரியமாக இருக்கிறார்? ஒரு கம்பேரிசன். யாக்கோபின் வாசஸ்தலத்தை விட ஒரு சின்ன கேள்வி சொல்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய பங்களாலாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? 200 கோடி, 300 கோடி, 400 கோடி இருக்கிறீங்களா? பெருமூச்சு வருதா வரலையா? பொய் சொல்லாமல் சொல்லணும். பெருமூச்சு வருதா வரலையா? உண்மையை சொல்கிறதுக்கு இப்போ தான். அது நிரந்தரம் அல்ல, இதுதான் நிரந்தரம். ஆதியாகமத்து புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். யாக்கோபின் வீட்டில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்க. 37ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். 37, 38, 37, 33 வாசிக்கிறேன். புலம்பினான். 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பின்பகுதி. புலம்பினான். 34ஆம் வசனம் துக்கித்து கொண்டிருந்தான். 35ஆம் வசனம் அழுது கொண்டிருந்தான். ஹலோ, யாருடைய வீடு இது? ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. புலம்பினான். 33 புலம்பினான். 34 துக்கித்து கொண்டிருந்தான். 35 சத்தமா. யாருடைய வீடுமா? சத்தமா. சிஸ்டர் உங்களை தான். வருஷம் மாசான 1 லட்சம் கொடுத்து அந்த வீட்டில் குடி வச்சா இருப்பீங்களான்னு கேட்டேன். சிஸ்டர் உங்களை தான். மாதம் 1 லட்சம் கொடுக்குறாங்க, இந்த வீட்டில் குடி வச்சா இருப்பீங்களான்னு கேட்டேன். இருப்பீங்களா? அந்த அம்மா இருப்பேன்னு சொல்கிறாங்களா? துக்கம்னா தெரியுமா? நினச்சி அழறது. புலம்பல்னா தெரியுமா? நம்ம வீட்டில் புலம்பலே இல்லையா? புலம்பலே இல்லையா உங்கள் வீட்டில்? அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் இலக்கணம் படித்த தொழிலாளி. இது யாருடைய வார்த்தை உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரைட், சொல்லுங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும். உங்களுக்கு தான் சொல்கிறேன். புரியல? அவள் வாங்கினா நான் வாங்கணும். புரியலையா? அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. யாக்கோபின் வாசஸ்தலத்தில் என்ன இருக்குது? சத்தமா. ஆனால் நம்ம வீட்டில் துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. வருது, ஆனால் வந்த வழியாக போயிடுது. காலையில் இருக்கும், மாலையில் அங்கே களிப்பு உண்டாகும். இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா வீட்டிலையும் பாடு உண்டு. ஒன்று தெரியுமா? யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கும் வரை நோவு இருக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் துக்கம் உண்டு. படிக்கிறீங்களா? யோபு 14 கடைசி. மாமிசம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும். சத்தமா எல்லாம் பாருங்க, கொஞ்சம் தொட்டு பாருங்களேன். தொட்டு பாருங்கன்னு கேட்டேன். இது என்னது? கிள்ளி பாருங்க. கிள்ளுங்கன்னு சொன்னால் கிள்ள மாட்டீங்க. என்ன இருக்கும்? ஆத்மா இருக்கிற வரைக்கும். இவங்களாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயா டிப்டாப்பாக இருக்கிறனால இல்லைன்னு இல்லை. இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் அவருக்கு பிரசவ வேதனை அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? பீஸ் பெருசாக இல்லை, பீஸ் சின்னதாக இருக்குது, எனக்கு கொஞ்சமாக இருக்குது, உனக்கு ரொம்ப இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இங்கே இவங்க வாங்கிட்டு போகிறது இல்லை, இவங்க வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு கேட்கும் அந்த அம்மா. புரியவே இல்லை இல்லை? மாமியாருக்கும் கேட்கும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும். அன்னைக்கு தான் புது புது உறவுகள்லாம் வருது. எப்போ? பொட்டலம் வாங்கும்போது. புரிய மாட்டேங்குது. சமாளிப்பார் நினைக்கிறேன் அவர். ரைட், சொல்லுங்கள். புலம்பல், துக்கம், அந்த வசனம் எல்லாமே நிகழ்காலத்தில். அழுது கொண்டிருந்தான். என்னங்க? புலம்பிக் கொண்டிருந்தான், புலம்பினான். அதுக்கு என்ன இல்லை? இப்போ முடிவே இல்லை. சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். எல்லாம் ஆண்டவர் கைப்பிடி சொல்லுங்க. அதெல்லாம் போலியானது, அதெல்லாம் ரீலு, இதான் ரியலு. ஆமேன். புரியுதுங்க? அவங்கள பார்க்குறீங்க, இவங்கள பார்க்குறீங்க. பாருடி எப்படி இருக்கிறா, அவள் எப்படி இருக்கிறா. உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் இந்த காரு, பங்களா, ஐஃபோன் எல்லாமே இஎம்ஐ தான்.
புரியவே மாட்டேன்தில்ல. சோஃபா கூட இஎம்ஐ தான் இப்போல்லாம். எஸ்ஆர் நோ? சோஃபா இஎம்ஐ, அந்த ஐஃபோன் இஎம்ஐ, எல்லாமே இஎம்ஐ தான். அவரே இஎம்ஐ தான். புரியவே மாட்டேங்குது. யாரை பார்த்தும் பாருங்க, நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும், கர்த்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வரும். யாரையும் பார்க்காதீங்க. இனிமேல் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம், உங்களை விட கொஞ்சம் வசதியாக இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு 65 எல்இடி வச்சுருப்பாங்க வீட்டில். ஹலோ, 65 எல்இடி வீட்டில் கலைஞ்ச டிவி இருக்கும். அதான் நிரந்தரம். அது இஎம்ஐ. புரிய மாட்டேங்குது இல்லை. ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருப்பான் அவன், அது இஎம்ஐ. நீங்கள் வச்சுக்கிற பட்டன் ஃபோன் தான் நிரந்தரம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நிரந்தரம் போதும். பெரிய ஆளை பார்த்தா என்ன வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா. ஆனால் கர்த்தர் மட்டும் பாருங்க. நம்பர் 1, சபை என்பது அஸ்திபாரம். நம்பர் 2, சபை என்பது தேவன் பிரியமாக இருக்கிற இடம். எல்லாம் சொல்லுங்க. தேவன், நம்பர் 1 இஸ் a divine place. நம்பர் 2 divine pleasant. சொல்லுங்க, தேவன் பிரியமாக இருக்கிற இடம். உலகத்திலே தேவனுக்கு பிரியமாக இருக்கிற இடம் எதுதான்? நம்ம எதுமா பிரியமாக இருக்கிற இடம்? சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு எது பிரியமா? உங்கள் அம்மா வீடு. அங்கே அண்ணின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, தெரியுமா? புரியவே மாட்டேங்குது. என்னங்க, அம்மா வீட்டுக்கு போனோன்னா 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, சபைக்கு வரது தான் 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டே எல்லாம் ரெடி பண்ணிடுறீங்க. காலை சபைக்கு வர்றதுக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஏம்மா வரலான்னு. மேட்சா இல்லையா? புருஷனே மேட்ச் இல்லை, அப்புறம் இது என்ன மேட்ச்சு? புரிஞ்சா சரிதான். மேட்சா இல்லையா? இது பேகு, வாட்சு, என்ன புரியல எல்லாமே. ஆனால் இங்கே பாடின எல்லாம் மேட்சாக பாடினீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைட், ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப நேரம் உங்களுக்கு அதுக்காக செலவு பண்ணியிருக்கேன், ரொம்ப வாழ்த்துக்கள். அதெல்லாம் மேட்சாக இருக்குது இல்லையா? அவர் எனக்கு மேட்சாக இருந்தால் போதும். யாருக்கும் எதுவும் மேட்சாக அமையிறது இல்லை. என்னடி பார்க்குறீங்க? யாருக்கு எதுவுமே. ஆனால் எதை தேவன் தந்தாரோ அதை சந்தோஷப்படுங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், எதை தந்தால், எங்கே இருந்தால் நீ சிறப்பாக இருப்பாயோ அங்கே உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எங்கே இருந்தால், யாராக இருந்தால், எப்படி இருந்தால் அவருக்கு மகிமையாக இருப்பேனோ அங்கே அவர் என்னை வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க. எங்கே இருந்தால், யாராக இருந்தால், எப்படி இருந்தால் நான் அவருக்கு மகிமையாக இருப்பேனோ அங்கே அவர் என்னை வைத்திருக்கிறார். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிக்காதீங்க. அடுத்த அம்புஜத்தை பார்க்கக்கூடாது, நம்ம வீட்டு அம்புஜத்தை தான் பார்க்கணும். புரியவே மாட்டேங்குதுல்ல. சொல்லுங்கள், டிவைன் பிளசன்ட். சொல்லுங்கள் எல்லாரும். நம்பர் 2, சபை என்பது ஒரு அமைப்பு. சொல்லுங்கள், சபை என்பது ஒரு நகரம். சத்தமாக சொல்லுங்கள். ஐயா நில்லுங்க. இவர் தான் நகரத்தின் தந்தை. என்ன அப்படி பார்க்குறீங்க? இவர் யாருங்க? சபை என்பது நகரம். ஒரு சிட்டினா என்ன இருக்கணும்? அதில் சிட்டினா என்ன இருக்கணும்? ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு மேயர் இருப்பார், கவுன்சிலர் இருப்பார், எல்லாமே இருப்பாங்க. சொல்லுங்கள், இவங்க தான் சபையின் தந்தை. பாஸ்டர் அம்மா வந்து மேயர் அம்மா. ஆமேன். அம்மா வந்து சிஎம். சபை என்பது என்னது? ஒரு வசனம் சொல்ல போகிறேன். 1 கொரிந்தியர் 12:28 ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வரும். தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குணமாக்கும் வரங்களையும் ஆளுகைன்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. ஆளுகை. சத்தமா சொல்லுங்க. ஆளுகை. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், கரங்களை உயர்த்தி. அப்ப தேவன் சபையில் என்ன வச்சிருக்கிறாரு? ஆங்கிலத்தில் கவர்மெண்ட். தோஸ் ஹூ ஹேவ் இங்கிலீஷ் பைபிள், அந்த வசனத்தை பாருங்க. கவர்மெண்ட். தம்பி இங்கிலீஷ் பைபிள் போடுவீங்களா? தம்பி இங்கிலீஷ் பைபிள் போடுவீங்களா? கவர்மெண்ட். அங்கே போட்டிருக்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுங்க. சபை என்பது அரசாங்கம். நீங்கள் என்ன சொல்லி தெரியுமா? பாஸ்டர் ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு, பாஸ்டர் அம்மா ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, அந்த அம்மாவை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. சபை என்பது ஒரு அரசாங்கம். சொல்லுங்கள் எல்லாரும். போட்டிங்களா? அங்கே போட்டிருக்கோம் கவர்மெண்ட். இருக்குதுங்களா? 4வது வரி சத்தமா. இந்த சபையில் என்ன உண்டு? சத்தமா. இது புறம்போக்கு இடம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. எப்படி வேண்டுமானால் வாழலாம் இல்லை, இப்படி தான் வாழணும். இந்த அரசாங்கத்தில் சொத்து வரி இருக்குதா? சொத்து வரி இல்லை அரசாங்கத்தில். என்ன மனசாட்சியெல்லாம் பேசுகிறீங்க? 4 மடங்கு எழுது.
குடிநீர் இருக்குதா? ட்ரைனேஜ் இருக்குதா? எல்லாம் இருக்குதா? அங்கே கொடுக்குறீங்க, ஆனால் இங்கே கொடுக்க மாட்டேன்றீங்க. புரியவே மாட்டேங்குது. அது இருப்பதற்காக, இது பறப்பதற்காக. அது ஆமாம். தமிழ் புரியலையே உங்களுக்கு? வாடகை வீடா சொந்த வீடா? சொந்த வீடா? வாடகை வீடு பிரச்சனையே இல்லை. ஆனால் அடிக்கடி மாதம் வருஷம் ஏற்றுறாரா ஓனர்? நாங்கள் ஏற்றுறதே இல்லை. சில பேர் பாருங்கள், அன்றும் என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அதாவது அதிகமான வருமானம் குறைவான காணிக்கை எப்படி கொடுக்குறாரு. சில பேர் பார்க்குறேன், அன்னைக்கு 100 ரூபா கொடுத்தான், இன்றைக்கி 100 தான் கொடுக்குறான். அவன் இவெல்லாம் பரவமே போக மாட்டான். ஒரு சின்ன கேள்வி சொல்கிறேன், உங்கள் காணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இருந்தால் எப்படி இருக்கும்? பயமாக இருக்குது இல்லை? நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வருமானம் இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வருமானம் மாறிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன? ஆமாம். சபைக்கு வரும்போதே 10 ரூபா 10 உடைக்கிறோம். புரியவே இல்லை. சபைக்கு வரும்போதே 10 ரூபாவை ஒரு பையனும் ஒரு அம்மாவும் அப்பாவும் சர்ச்சை முடிச்சுட்டு போனாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி பாஸ்டர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாருன்னு. அப்பா சொன்னார், இன்றைக்கி பாட்டு நல்லாவே போர் அடிச்சு செஞ்சார். ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பையன் சொன்னான், நீ போட்ட காணிக்கைக்கு இதுவே ரொம்ப அதிகம்ப்பா அப்படின்னா. நீ போட்ட காணிக்கைக்கு இதுவே ரொம்ப அதிகம். புரியவே இல்லைல்ல? சொல்லுங்க. சபை என்பது இங்கிலீஷில் என்ன போட்டுறது தெரியுமா? இங்கிலீஷ் என்ன போட்டுறாங்க? சத்தமா. சின்ன சபையோ பெரிய சபையோ என்ன உண்டு இங்கே? என்ன எல்லாம் இருக்குது தமிழில்? சத்தமா. சத்தமாக சொல்லுங்க. எங்கள் போதகர் எங்களை சரிப்படுத்தும் போது முகம் மாறாது. வருவோம், இன்னும் சபை தேடி போக மாட்டோம். ஒன்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நல்ல சட்டை போட்டால், அதாவது பிரசங்கம் கொஞ்சமாக இருந்தால் சரக்கல்ன்றீங்க, ரொம்ப பேசினா அறுக்குறன்றீங்க, சத்தமாக பேசினா பாஸ்டர் நம்முடைய சண்டைன்றீங்க, கொஞ்சம் அடக்கி பேசணும்னா பாஸ்டர் அடக்கி வாசிக்கிறாருன்றீங்க, பணத்தை பற்றி பேசினா பணப்பேயின்றீங்க, பேசலைன்னா அவருக்கு எங்கேருந்து வருதுன்றீங்க. டிப்டாப்பாக போட்டிருக்கிறாரு, நம்ம காணி காசு பேசுதுராடுறான். ரைட். அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. அதான் பாஸ்டருங்க. தமிழ் புரியலையோ? ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்குமே. சரி, நல்ல ட்ரெஸ் போட்டால் என்ன சொல்கிறீங்க? எங்கள் காணி காசு. கொஞ்சம் கசங்கி போன சட்டை போட்டால் வேஷம் போடுறேன்றீங்க. புரிய மாட்டேது. பாவத்தை பற்றி பேசுனா அனுபவம் பேசுதுன்றான் இவன். பேசலைன்னா அவர் எப்படி பேசுவார்ன்றான். இப்படிலாம் வராதுன்னா நான் வேறு மாதிரின்றான். புரியவே மாட்டேது. இப்போல்லாம் யாரையும் கரெக்ட் பண்ண முடியல. ஒருத்தனை கரெக்ட் பண்ணால் 10 பேர் கூட வரான். புரியல? பேதுரு மீன் பிடிக்க போனால் அவன் கூட எப்பயுமே ஒரு பின்மாற்றக்காரன் கூட தான் சபையில் உட்காருவான். புரிஞ்சால் ஒரு ஆமீன்னு சொல்லணும். தூங்குற பக்கத்தில் உட்காருவான், குறை சொல்கிற பக்கத்தில் உட்காருவான். உட்காரும் போது நல்லா ஜெபிக்கிற அம்மா பார்த்து உட்காருங்க. என்னடி பார்க்குறீங்க? அடுத்த வாரம் உட்காரும் போதே யார் பார்த்து உட்காருங்க? சத்தமாக. அப்போ தான் ஜபா இவங்க மேலே இறங்கும். தூங்குற ஆவி மேலே இறங்கினா அது தூக்கத்தின் ஆவி தான் வரும். உட்காரும் போதே பார்த்து உட்காருங்க. புரியவே இல்லை. அப்படியே தூங்கினா கூட இடத்த உடனே மாற்றிங்க. அந்த அம்மா கேட்கும், எதுக்குன்னு. இல்லை, ஆவியான வேறு இடத்துக்கு போக சொன்னார் சொல்லுங்கள். ரொம்ப கேட்டால் சொல்லுங்கள், இல்லைம்மா உங்கள் அபிஷேகம் வேறு, என் அபிஷேகம் வேறு, நான் வேறு நீ வேறேன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி பார்க்குறீங்க. சொல்லுங்கள். சபை என்பது அஸ்திபாரம், டிவைன் பிளேஸ். சொல்லுங்கள். சபை என்பது டிவைன் பிளசன்ட். சபை என்பது டிவைன் அட்மினிஸ்ட்ரேஷன். சொல்லுங்கள். அது ஒரு பெரிய நகரம். சத்தமாக சொல்லுங்கள். சபை என்பது சொல்லுங்கள் மகிமையான இடம். கரங்களை உயர்த்தி. ஏன் தெரியுமா? இங்கே மகிமையானவர் இருக்கிறார், அதனால மகிமை. ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சக்கூடாது. இதெல்லாம் மகிமை அல்ல. அதாவது இருக்கிற உபகரணங்கள் மகிமை அல்ல, அவர் தான் மகிமை. சத்தமாக சொல்லுங்கள். அவர் ஏன் தெரியுமா மகிமையானவர்? உங்களை மகிமைப்படுத்தவே அவர் இந்த இடத்துல இருக்கிறார். பாட்டெல்லாம் பாடுறோம், மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம். எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்துட்டா சொல்லுங்கள். இங்கே வந்துட்டாலே சத்தமாக சொல்லுங்கள், மகிமையாயிடலாம். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தரேன், பண்ணுறீங்களா?
வீட்டில் போய் உங்கள் பழைய படத்தை பாருங்கள், திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ராஜகலையாக இருக்கும். எஸ் ஆர் நோ? அந்த படத்தை பார்த்தா பத்திரகாளி மாதிரி இருக்கும். புரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு நாள், இங்கே ஒரு நாள். இப்போ பாருங்க, அதே அன்று கண்டதும் இதே முகம், இன்று கண்டது இதே முகம்தான். ஆனால் ஒரு சாயல் இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? யார் யாரை பார்க்குறாங்களோ அவங்கள மாதிரியே இருப்பாங்க. தமிழ் புரியல. யார் யாரை பார்க்குறாங்களோ, ஒரு சொல்லட்டுமா, ஒரு கணவன் மனைவி 40 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா 2 பேரும் அக்கா தம்பி மாதிரி இருப்பாங்களாம். ஏன் இந்த மருத்துவமனையில் அழகான குழந்தை போடுறோம்? நான் கண்ணங்கரையில் இருக்கிறேன், ஆனால் அழகான குழந்தை போட்டு வைக்கிறோம். எதுக்கு? அதை பார்த்தா யாக்கோபு லாபான் சொன்னால், புள்ளி உள்ள ஆடுகளை எடுத்துக்க, வெள்ளாடுகளை எனக்கு கொடுத்துருனா. அவன் என்ன பண்ண தெரியுமா? புள்ளி உள்ள இலைகளை அவன் வெட்டி போட்டான். அது பொலிக்கும் போது புள்ளி உள்ள ஆடுகளையே போட்டது. அதை எதை பார்த்ததோ அதான் அது பொலித்தது. புரியலையா? சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க. சபை என்பது மகிமையான இடம். சொல்லுங்க, எங்க வந்திருக்கிறீங்க? சத்தமா. இந்த உலகத்திலேயே மகிமையான சபை தான். அந்த மகிமையான இடத்துக்கு வந்துட்டா நீங்க என்ன ஆயிடுவீங்க? சத்தமா. தேவ சாயலாக மாறி இங்கே வந்துட்டா சாயலை மாறிடும். விண்ணவர் சாயலை, மண்ணின் சாயலை நான் களைந்து விண்ணவரின் சாயலை அணிவேன். 5வது குறிப்பு, சபை என்பது பாருங்க, எந்த மனுஷனை உருவாக்கும் இடம். 4ஆம் வசனம். சீக்கிரம் படிக்கணும், டைம் இல்லை. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். வசனம் போடுறீங்களா ப்ளீஸ்? நீங்க படிங்கம்மா. வசனம் போடுங்க. பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட வசனம் போடுங்க. 5ஆம் வசனம் போடுங்க. 4ஆம் வசனம் போடுங்க. 4ஆம் வசனம் படிமா. படிச்சிட்டியா? ஆ 87:4. ஓகே, படிங்க. தமிழில் போடுங்க. அதில் இருக்கிற ஒரு பேர் நல்ல பேரே இல்லை. நம்பர் 1 ராகா. நல்லவளா கெட்டவளா? ராகா. ஹலோ, ராகா நல்லவளா கெட்டவளான்னு கேட்டேன். பாபிலோன், பெலிஸ்தியன், தீரியர், எத்தியோப்பியன். சபை என்பது அதாவது எந்த மனுஷனையும் மறுபடி உருவாக்கும் இடம். என்ன சொல்லுங்க? எந்த மனுஷனையும் உருவாக்கும். அதில் போட்டுக்குதா? சொல்லுங்க. பிறந்தான். என்ன சொல்லுங்க? எங்கே பிறந்தான்? சபைக்குள்ளே. தேவனை அதாவது சபைக்குள்ளே வந்துட்டானா அவன் ராகாவை மாற்றுவார், பாபிலோனை மாற்றுவார், பெலிஸ்தீனை மாற்றுவார், தீரியரை மாற்றுவார், எத்தியோப்பியரை மாற்றுவார். திருடனையும் தீயவனையும் மாற்றுகிற இடம் சபை. என்ன சொல்லுங்க? இந்த சபைக்கு வந்து நான் வாழ்க்கை மாறினேன். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சபைக்கு வந்த பிறகு என் வாழ்க்கை மாறிச்சு, என் எண்ணங்கள் மாறிடுச்சு, என் சுபாவங்கள் மாறினது, என் வாழ்க்கை பயணமே மாறினது. நான் என்னுடைய சாட்சி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இந்து, பயங்கர சினிமா பைத்தியம். நிறைய புக்கு படிப்பேன், 500 பக்கம் ஒரே நாளில் படிப்பேன். நான் மாரநாதா திருச்சபை ராயபுரத்துக்கு போனேன் ஒரு நாள். அந்த ஐயா முதல் நாள் நான் போனேன். அன்னைக்கு பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா தான் பிரசங்கம். ஜோசப் பாலச்சந்திரன் ஆரான் நடத்துகிறார். ஓவன் ராபர்ட்ஸ் இருக்கிறார். ஃபின்னி தான் ட்ரம் அடிக்கிறார். ஜபம் முடிஞ்சது உடனே என்னை வந்து கேட்டார், தம்பி நீ எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். நான் எல்லாம் சொன்னேன். ஜெபிக்கலாமான்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாது. முதல் முறை கிறிஸ்தவ பின்னணி இல்லை, கிறிஸ்தவ வாசனை இல்லை. ஒரு பாட்டு என்னை மாற்றிச்சு. தம்பி உம்பாதம் பணின இந்நாளும் துதியேன், அந்த பாட்டை கேட்டு இந்த ஆலயத்துக்குள்ளே போனேன். நம்புறீங்களா? ஒரு பாட்டு கூட ஒரு மனுஷனை மாற்றும். அந்த பாட்டை கேட்டு உள்ளே போனேன். அப்புறம் சபைக்கு ரொம்ப நாள் போனேன். அவர் ஜெபிக்க சொன்னார். ஜெபிச்சார். ஜெபிக்க ஒரு வார்த்தை சொன்னார், நான் பாவினார். நான் பாவி இல்லை அப்படின்னேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ரொம்ப நாள் சபைக்கு போனேன். சீக்கிரம் சொல்கிறேன். ரொம்ப நாள் போயிருந்தேன், ஞானஸ்தானம் எடுக்கலை. ஒரு நாள் அவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி ஞானஸ்தானம் எடுக்கலையே தம்பி அப்படின்னார். நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம் யான்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் குடியில், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன்யா, ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்கிறேன். புரியுதா? நீ யூடியூப்பில் பார்க்குறியோ? டிவியில் அதாவது சீரியலில் ஜெயம் பெற்ற மட்டும் கைகளை ஊற்றி காட்டுங்க. சீரியலில் ஜெயம் பெற்றவர்கள், சீரியலில் ஜெயம் பெற்றவர்கள்
உங்கள் போதர் உங்களை பார்க்கட்டும். சீரியல்ல ஜெயம் பெற்றவர்கள் ஒரே ஒருத்தர் தானே? 1000 ஒருத்தி. சரி, அவர் சொன்னார், தம்பி நீ எடுப்பா, அவன்கிட்ட எல்லாம் அவனை எல்லாம் பார்த்து பாருனார். அந்த ஊழியக்கார் சொன்னார், இன்னைக்கு பாருங்க 56 ஆண்டுகள் ஆச்சு, சின்ன திரையிலும் பார்க்கல, பெரிய திரையிலும் பார்க்கல. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சின்ன திரையிலும் பார்க்கல, பெரிய திரையிலும் பார்க்கல. சொல்லுங்க, சபை, அந்த வசனம் போட்டு தம்பி, எந்த மனிதனையும் உருவாக்கும் இடம். தமிழ் என்ன போட்டது? அங்கே எங்கே பிறந்தான்? எங்கே பிறந்தான்? முதல் வசனம் எங்கே? முதல் அந்த 87:1 எங்கே பிறந்தான்? எங்கே? அடுத்த வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். கர்த்தர் யாக்கோபின் அதல்ல, இப்போ போட்ட சீயோனிலே எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, எந்த மனுஷனும், ஒரு சின்ன ஆளை சொல்றேன், அவன் எந்த நபரா இருக்கலாம், உள்ள கொண்டு வந்துருங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்துருவார். ஏன் தெரியுமா? சபை என்பது உருமாற்றம் செய்யும் இடம். சொல்லுங்க, சபைக்குள்ள வந்தா சொல்லுங்க. உன் சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களை பார்த்து எத்தனை பேர் பயந்து போனாங்களே ஒரு காலத்தில்? என்னடி கேட்குறீங்க? இங்கே ஆரம்பித்தா வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகும் வாய், புரியவே மாட்டேங்குது. வாய் எப்படி வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகும்? அதுவா இது? அதுதான் இது, புரியவே இல்லை. அவரா இவர்? சத்தமா நீங்களா? ஆமாங்க. ஏன் தெரியுமா? என்னை சபை மாற்றினது. என்னை சபை யாரை உருவாக்கு? சபை. 4ஆம் வசனம் யாரை உருவாக்குது? சத்தமா சொல்ல, எவரையும். அடுத்த வசனம் படிக்க போறேன். அடுத்த வசனம் சொல்லுங்க, சீயோனை குறித்து. சத்தமா சொல்லுங்க, சீயோன். அதில் உங்கள் பேரை போட்டுங்க, எல்லாரும் உங்கள் பேரை போட்டு படிக்கணும். அந்த இடத்துல உங்கள் பேரை போடுங்க. சீயோன் என்ற இடத்துல உங்கள் பேர். 5ஆம் வசனம், சீயோனை குறித்து உங்கள் பேரை போடணும். இன்னான் இன்னான். ஹலோ, உங்கள் பேரை போட்டு படிங்கன்னு சொன்னேன். ஷீபாவை குறித்து எல்லாரும் உங்கள் பேர் சொல்லுங்க. ஸ்டீவனை குறித்து. சபை என்பது கவனிங்க, என்னை ஸ்திரப்படுத்தும் இடம். என்ன சொல்லுங்க? சபை என்னை ஸ்திரப்படுத்துகிறது. சீமோன் என்ற வார்த்தையின் பொருள் ஷிஃப்டிங் சாண்ட், ஆற்று மணல். ஆனால் ஆற்று மணலை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றினார். உங்களுக்கு தெரியுமா? பாறை மணலாய் மாறும், மணல் பாறையாக மாறாது. புரியுதா? பாறை மணலாகும். மணல். சீமோன் என்ற வார்த்தையின் பொருள் மணல். பேதுரு என்ற வார்த்தையின் பெயர் கல், பெட்ராஸ். அப்படியானால் கவனிங்க, பாறை மணலா மாறும், ஆனால் மணல் பாறையா மாற முடியாது. மணல் போன்ற வாழ்க்கையை பாறையாய் கர்த்தர் மாற்றுவார். ஸ்திரமில்லாத வாழ்க்கையை சொல்லுங்க, ஸ்திரப்படுத்துவார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்னை ஸ்திரப்படுத்துவார், என் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார், என் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவார், என் உறவை ஸ்திரப்படுத்துவார், நித்தியத்திற்கு என்னை ஸ்திரப்படுத்துவார், என் ஊழியங்களையும் ஸ்திரப்படுத்துவார். நம்புறீங்களா? பல நேரம் பிசாசு சொல்லுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், வேர் மேன் ends there God starts. மனுஷன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஸ்திரப்படுத்துவார். பாட்டெல்லாம் பாடல, ஸ்திரப்படுத்துவார், அப்புறம் என்னை சீர்படுத்துவார், அப்புறம் பலப்படுத்துவார், அப்புறம் ஆமென். எங்கே? எங்கே? அடுத்த ஒரு வார்த்தை, அடுத்த ஒரு வார்த்தை, 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை, சபை உங்களை தொகையிடுகிற இடம். தமிழ்ல படிங்க, தொகையிடுவார். பாருங்க, இந்த ஊழியத்துக்காக நீ என்னெல்லாம் பண்ணீங்களோ அத்தனையும் கர்த்தர் தொகையிடுகிறார். தம்பி நம்புறியா? In English, God record and register everything. இங்கிலீஷ் அப்படியே போட்டிருக்குது. Those who have English Bible, you can refer it. God records and register. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என் ஜெப நேரங்களை தொகையிடுகிறார், என் சீரியல் நேரங்களை தொகையிடுகிறார், தூங்கும் நேரங்களை தொகையிடுகிறார், ஊர்வம்பு பேசுகிற நேரங்களை தொகையிடுகிறார், அடுத்தவங்களை பற்றி குறை கூற எல்லாம் தொகையிடுகிறார். வாயே வரமாட்டேன். சொல்லுங்க, கடைசி வார்த்தை சொல்லுங்க, God ரைட். இது இன்னொரு மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் God records and writes everything. தமிழ் போடுங்க, சொல்லுங்க, தொகையிடுகிறார். சத்தமாக சொல்லுங்க. என்ன பாருங்க எல்லாரும், இவர் பாராட்டுறாரோ இல்லை, அவர் பாராட்டுறாரு. புரியுங்களா?
நீங்கள் எவ்வளோ கிழிஞ்ச நோட்டு போட்டீங்க, செல்லாத நோட்டு போட்டீங்க, கண்டக்டர் வாங்க நோட்டு போட்டீங்க, இலங்கை நோட்டு போட்டீங்க, டிமானிசேஷன் நோட்டெல்லாம் போட்டீங்கன்றது அவர் தொகையிடுவார். புரியவே மாட்டதில்ல. நீங்கள் செல்லாத 500 நோட் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் தொகையிடுவார். தமிழில் சொல்லுங்கள், தொகையிடுவார். என் உழைப்பை, என் ஜபத்தை. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இன்னொரு கேள்வி. இந்த சபையை பெருக்கி பாய் போடுறவங்க நில்லுங்க பார்க்கலாம். இந்த சபையை பெருக்கி பாய் போடுறவங்க, ரைட், சூப்பர். என் சபையை பெருக்கி பாய் போட்டவங்கெல்லாம் அமெரிக்காவில் 4 வீடு வாங்கியிருக்கிறாங்க, கனடாவில் வாங்கியிருக்கிறாங்க, துபாயில் வாங்கியிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா வீடு வாங்கியிருக்கிறாங்க. என் சபையை பெருக்கினவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வீடோட, காரோட, பங்களாவோட இருக்கிறாங்க. கத்தவங்க அப்படி மாற்றுவார். சொல்லுங்கள் தமிழில், சொல்லுங்கள் தமிழில். கடைசி வார்த்தை. உங்கள் பிள்ளை தொகையிடாது, உங்கள் புருஷன் தொகையிடாது, உங்கள் அண்ணன் தம்பி தொகையிட மாட்டாங்க. ஆனால் பரலோக தேவன் தொகையிடுவார். நீ எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறீங்களோ, நில்லுங்கம்மா, நீ எவ்வளோ பேர் நன்மை பண்ணியிருக்கிறீங்க? உங்களை நினைக்கிறாங்களா? நீங்கள் நிறைய பேர் நன்மை பண்ணியிருக்கிறீங்களே, உங்களை நினைக்கிறாங்களான்னு கேட்டேன். யாருக்காக பாடுபட்டீங்களோ அவங்களாலே பாடுபடுத்தப்படுறீங்க. உண்மையா பொய்யா? சொல்லுங்க, தொகையிடுவார். அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் தியாகத்தை, உங்களுடைய உழைப்பை, அர்ப்பணத்தை யார் பண்ணுறாங்களோ இல்லையோ, சாகிற வரைக்கும் இதை பண்ணுங்க. அவர் தம்பி வசந்தம் அடிச்சிட்டார். சொல்லுங்க, தொகையிடுவார். சபை என்பது என்னுடைய கிரியைகளை தொகையிடுகிற இடம். கடைசியாக சொல்லுகிறேன், சபை என்பது என் தேவைகளை சந்திக்கும் இடம். இதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாரு, என் ஊற்றுக்கள் எல்லாம். சத்தமாக சொல்லுங்க, இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். ஆற்றின் தண்ணீரை அளக்கலாம், ஏரியின் தண்ணீரை அளக்கலாம், குளத்தை அளக்கலாம், ஊற்று அளக்கவே முடியாது. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, சபைக்கு வந்துட்டா அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்கள். தமிழ் புரியுதா? டிவியில் சொல்கிறாங்களே, மேட்டூர் அணையின் கொள்ளளவு சொல்கிறாங்கல்ல, காவிரி அணையின். ஆனால் இந்த வசனம் படித்து பாருங்க, எல்லாத்தையும் அளக்கலாம், எதை அளக்க முடியாது. இப்படி சொல்லுங்க, கை சொல்லுங்க. சபைக்கு வந்துட்டா இந்த ஆசீர்வாதங்களை அளக்கவே முடியாது. பரணைக்கு மேலே, பரணைக்கு கீழே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன சொல்லிட்டு கோச்சிக்க மாட்டீங்களா? இந்த ஐயா நீங்கள் கோச்சிக்காதீங்க. தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தாங்களே இந்த நிறைய பேர் சென்னைக்கு மஞ்சப்பையோடு வந்தாங்க. இன்றைக்கி 4 ட்ரெய்லர் வேணும் வீடு மாற்றுறதுக்கு. அது புரியல. சென்னையிலேருந்து அதாவது தென் மாவட்டத்துலேருந்து சென்னைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, மஞ்சப்பையோடு வந்தாங்க. இன்றைக்கி வீடு மாற்றணுன்னா 4 ட்ரெய்லர் வேணும்னு. இல்லை, எல்லாருமே தான். ஏன் தெரியுமா? தேவன் தொகையிடுகிறார். சொல்லுங்க, தேவன் தொகையிடுவார். கைப்பிடி சொல்லுங்க, தேவன் தொகையிடுறாரு. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, காட் ரெக்கார்ட்ஸ் எவ்ரிதிங். இவர் பாராட்டம் இருக்கலாம், பாஸ்டர் அம்மா பாராட்டம் இருக்கலாம், பரலோக தேவன் உங்களை பாராட்டுகிறார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சபை என்பது சொல்லுங்க ஒரு ஊற்று. சொல்லுங்க, ஒரு ஊற்று. இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். கவனிங்க, இந்த சுவை வேற, இந்த சுவை வேற. ஒக்காஃபினவா சுவை வேற, ஏரித்தனி சுவை வேற, ஆற்றுத்தன் சுவை வேற, சபையின் சுவையே வேறு தான். புரியவே மாட்டேங்குதுல. விடுவிக்கிறார், அழைக்கிறார், விசாரிக்கிறார், சுவை வேறு, இது வேறு. புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சுதா? சபையின் சொல்லுங்க, எங்கள் பாஸ்டர் பிரசங்கமே தனி டேஸ்ட்டு. ஆமீன் சொல்லுங்க. மனசாட்சியே இல்லை, ஒருத்தரை பாராட்டவே மாட்டீங்கல்ல. நீங்களும் பாராட்ட மாட்டீங்க, அடுத்தவங்க பாராட்ட பொறுத்துக்க மாட்டீங்க. சொல்லுங்க, எங்கள் சபையினுடைய டேஸ்ட்டே வேறு. தம்பி, நீ இன்னொரு வருஷத்துக்கு போயிட்டேம்மா. கடைசியாக சொல்லுங்க, என் தேவைகளை சந்திக்கும் இடம், கடைசியாக என்னை மகிழ்ச்சியாக்கும் இடம். ஆடுவாரும் சொல்லுங்க, சொல்லுங்க டிவைன் ஜாய். சொல்லுங்க, தெய்வீக மகிழ்ச்சி. சொல்லுங்க, இங்கே என்ன உண்டு? யாக்கோபின் கூடாரத்தில் என்ன? அழுகையும் துக்கமும் புலம்பலும். ஆனால் இந்த கூடாரத்தில் ஆமீன். என்னங்க, இங்கே என்ன தோட்டம் இருக்குதா? ஸ்விம்மிங் பூல் இருக்குதா? என்னடி பார்க்குறீங்க? ஒன்றுமே இல்லை, நெருக்கமான இடம்தான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க எல்லாரும், ஆடுவாரும் பாடுவாரும் உண்டு. இது கூடாரம். அது என்னது? 87:2 வாசஸ்தலம்.
வாசஸ்தலத்தில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி தேவனுடைய வாசலிலே உண்டு. ஆமென் சொல்லுங்க. இன்னும் சொல்லட்டுமா? ஹலோ, இந்த உலகத்தில் எங்கும் இல்லாத மகிழ்ச்சி இங்கே வந்துடும். வந்து பாருங்களேன், 1000 துன்பம், 1000 கஷ்டம், 1000 கண்டி வந்து போயிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க. எழுந்திருந்து. சபை என்பது சத்தம். முதல் வசனம் சொல்லுங்க. என் வாழ்வின் டிவைன் பிளேஸ் சொல்லுங்க. தெய்வீகமான இடம், டிவைன் பிளசன்ட். சத்தமா இங்கே வந்துட்டீங்கன்னா யூ ஆர் டிவைன் பீப்புள். யாரா மாறிடுறீங்க? சத்தமா சொல்லுங்க. தெய்வீக மக்கள். எழுந்து சொல்லுங்க. எழுந்து சொல்லுங்க. எழுந்துக்கம்மா, எழுந்துங்கன்னு சொன்னேன். 1 கொரிந்தியர் 1:1, 1 கொரிந்தியர் 1:2. சீக்கிரம் போடுறீங்களா தம்பி? சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேரே மாறிடுது. தேவனுடைய சித்தத்தினாலே 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாயும் சொல்லுங்க. சபைக்கு வந்துட்டாலே கைப்பிடி சொல்லுங்க. சபைக்கு வந்துட்டா நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு பேரே பரிசுத்தவான்கள். உங்களை யாரா கேட்பாங்க, என்னடி சபைக்கு போயிட்டா பெரிய பரிசுத்த வாட்டி அடி? ஆமாண்டி, நான் பரிசுத்த வாட்டி தாண்டி. ஏன்? யார் சொல்றது? அதை ஆவியானவர் சொல்றார். உங்களுக்கு என்ன பேரு? சத்தமா, சத்தமா. நாங்க மட்டும் இல்லை, நீங்க கூட தான். உங்களுக்கு என்ன பேரு சொல்லுங்க. புதிய நாமம், புதிய பெயர் சொல்லுங்க. தெய்வீக இடம் சொல்லுங்க. தெய்வீக இடம், தெய்வீக மக்கள், தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக மகிழ்ச்சி, தெய்வீக சுவை. அந்த ஊற்றுக்கள், அந்த ஊற்று தன்னுடைய சுவையே வேற. ஆமென். கரங்களை உயர்த்தி. டிவைன் பிளேஸ், டிவைன் பிளசன்ட், டிவைன் பீப்புள், டிவைன் ப்ரொவிஷன். ஆமென். எல்லாமே பாருங்க ஊற்றுக்கள். அது என்னைக்கா ஒரு நாள் டெய்லி வருமா? சத்தமா ஊற்றுக்கள். சத்தமா சொல்லுங்க. கரங்களை சொல்லுங்க. தினந்தோறும் அந்த ஊற்றுக்கள் இருந்து என்னை நிரப்புவார். என் ஆத்துமாவை நிரப்புவார், சரீரத்தை நிரப்புவார், என் தேவைகளை சந்திப்பார். இல்லைன்னா கரங்கள் சொல்லுங்க. இந்த சபையில தேவன் என்னை வைத்திருக்கிறார். கடைசி வரை எங்க இருப்பேன்? எங்க இருப்பேன்னு கேட்டேன். ஆமேன். அங்க மைக் தராங்க. அங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆயிடலாம். பிரதர், அங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர். தம்பி, உன்னை இன்னொரு இடத்துல வாசிக்க கூப்பிட்டா போவியா சண்டேல? முடிக்கிறத பார்த்தா பயமா இருக்குது. 5000 தருவாங்க தம்பி. 5000 கான்சர்ட் கச்சேரியில் உனக்கு 2000 ரூபா தருவாங்க. சொல்லுங்க. இன்பம் இதே பேர், இன்பம் இதே, இயேசு நாமம் இன்பம் இதே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. உன்னதமானவர் தாமே. இங்க வந்துட்டாலே உங்க வாழ்க்கை மகிமையாயிடும். இது என்ன இடம்? சத்தமா நம்பரே பாபா உன்னை மகிமையாக்கிடுவார். ஆமே. உன்னை தேடி ஜனங்க வருவாங்க. சொல். நிறம் அல்ல, பணம் அல்ல, அந்தஸ்து அல்ல, படிப்பல்ல, என்னை மகிமையாக்குவது சபை. ஆமேன். யாரை மாத்துற? என்ன சபை? உன்னை யாரை மாத்தும்? சபை. ஆமேன். முகத்துல தெரியும், உன் பேச்சுல தெரியும், உன்னை தேடி ஓடி வருவாங்க. சொல்ல. இந்த சபையில என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி போதகருக்காக, போதகர் மனைவிக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க. 31ஆம் அதிகாரம். எல்லாரும் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 30, 18 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். சொல்லுங்க. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், சத்தமா சொல்லுங்க. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களை சிறையிருப்பை திருப்புவேன், இந்த வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம், ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். வர்த்திக்க பண்ணுவார், குறுகி போவதில்லை, மைமைப்படுத்துவார், சிறுமைப்படுத்துவதில்லை. அவர்கள் சபை 20 அவர்கள் சபை அவருக்கு முன்பாக திடப்பட்டிருக்கும். சொல்லுங்க. எங்கள் சபை அவருக்கு முன்பாக
இன்னொரு முறை சொல்லுங்க, தேவன் இரக்கம் செய்வார், நிலைப்படுத்துவார், சொல்லுங்க, வர்த்திக்க பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி இல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சிஸ்டர் வரீங்களா? ஜெபம் பண்ணலாம் உங்களுக்காக. உங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்களே, பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் வாங்க. சொல்லுங்க, நானும் தேவன் தந்த பிள்ளைகளும் இந்த வில்லிவாக்கத்தில் அடையாளங்களாக இருக்கிறோம். ஆமேன். அடையாளங்களாக இருக்கிறோம். ஆமேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஊழியருக்காக, ஊழியன் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். தம்பி புரியுதா உனக்கு? அம்பானிக்கு பையனாக இருக்கிறத விட ஒரு பாசிட்டிவ் பையனாக இருக்குது ஆசீர்வாதம். நம்ம நம்பியிருக்கிறியா? நம்புறியாமா? உன்னதான். எனக்கு யூ ஹேவ் டு ப்ரவுட் டு பி கால் எ பாஸ்டர் டாட்டர். ஆமேன். இன்னும் கமல்லாம் போட முடியாது. ஆமேன். இட்ஸ் எ ப்ரவுட், இட்ஸ் ஆனர் டு பி எ பாஸ்டர் சில்ட்ரன். ஒரு ஊழியரின் பிள்ளைகளாக இருப்பது ஆசீர்வாதம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறானோ அவன் பாக்கியவான். இவர் பாக்கியவான், பிள்ளைகளும் பாக்கியவான்கள். ஜெபம் இல்லாமல் எல்லாம் கரங்களை உயர்த்தி நீ சொன்ன அத்தனை வார்த்தைகளும் சொல்லுங்க. நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், மைமைப்படுத்துவார், அரண்மனை போல மாற்றுவார். சொல்லுங்க, எங்கள் சபை ஒரு நாள் அரண்மனை போல மாறும். சத்தமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவர்தான் அஸ்திபாரம், அவர்தான் என்னுடைய ஆண்டவர், அவர்தான் எங்களை வைத்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பாக்கியமான சேவை பாதம் பணிந்து செய்வேன். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை உடைய பிள்ளைகளை திறந்து கொண்டீரே. இந்த உன்னதமான பணிக்கு குடும்பமாய் திறந்து கொண்டீரே. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. அடியாளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு பிள்ளை தகுதிப்படுத்தும். ஒரு ஊழியரின் மகன் தொடர்ந்து உடைய ஊழியம் செய்கிற ஒரு சந்ததியாய் மாறட்டும். வேதம் சொல்லுவது போல ஒரு சந்ததி அவருக்கு ஊழியம் செய்யும். அது ஆண்டவரின் சந்ததி என்று தலைமுறை தலைமுறையாய் சொல்லப்படும். அப்படியே ஆசீர்வதிங்க. அருமையான தாயாரை ஆசீர்வதிங்க. நல்ல சுகம், நல்ல பலன், தீர்க்காயுசை மகள் அடியாளுக்கு தந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக வைத்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எளிமையில் இருக்கும் பொழுது